மோஸ்ட் என்ஆர்ஐஸ் இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் இப்போது குளோபல் மார்க்கெட்டில் டைவர்சிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வேர்ல்டு பிக்கஸ்ட் கம்பெனிஸ் லைக் ஆப்பிள், கொக்கோகோலா, அமேசான், மைக்ரோசாஃப்ட் இவங்கெல்லாம் யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. குளோபல் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறது மூலிமா நம்ம ஒரே மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணியிருக்க அவசியம் இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு யூஎஸ் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதுக்கு தான் யூஎஸ் ஈக்விட்டி ஃபண்ட் ஸ்மார்ட் கிஃப்ட் சிட்டி NFO கம்ஸிங். இது என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டாலரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாலர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ரியல் நம்பர்ஸோட பார்க்கலாம். 2021 மந்த்லி $1000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸில் 16.02% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். 2026 அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $39,822 ஆகியிருக்கும். இதுதான் யூஎஸ் ஈக்விட்டி ஃபண்ட் உங்கள் நார்மல் ருபி FD பண்ண முடியாத இது பண்ணுது. ஏன் இது இவ்வளோ பெரிய விஷயம்னா, குளோபல் டைவர்சிஃபிகேஷன் கிடைக்குது. இந்தியா மார்க்கெட்டை தவிர்த்து குளோபல் இனோவேஷன் லீடர்ஸ் மூலிமா உங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்குது. லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது. இப்போ இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் குளோபல் டைவர்சிஃபிகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ஃபியூச்சரை பெட்டர் ஆக்குறாங்க. நீங்களும் அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னா கமெண்ட் NFO உங்களுக்கு நான் லிங்க்கை சென்ட் பண்ணுறேன்.